உங்க சேல்ஸ் லீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட்ஷீட், ஸ்டிக்கி நோட்ஸ்னு ஒரு பெரிய கடல்ல தொலைஞ்சு போயிருக்கா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம அந்த குழப்பத்தை ஒரு சூப்பரான பவர்ஃபுல் சேல்ஸ் மெஷினை எப்படி மாத்தலாம் தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, உங்க மதிப்பு மிக்க கஸ்டமர் டீடைல்ஸ் எல்லாம் அங்கங்க நோட் புக்லயும் கம்ப்யூட்டர்ல ஸ்ப்ரெட்ஷீட்லயும் சிதறி கிடக்குதா? ஒரு முக்கியமான ஃபாலோ அப்ப மறந்ததால கையில வந்த ஒரு பெரிய டீலை மிஸ் பண்ணிருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது நம்மில் பலரும் சிக்கித் தவிக்கிற அந்த பழைய குழப்பமான வழி. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரு பிரத்யேக சிஸ்டம் பயன்படுத்தும் போது கிடைக்கிற அந்த ஒழுங்கான கண்ட்ரோலான புதிய முறை. இந்த மாற்றம் சும்மா வசதிக்காக மட்டும் இல்லைங்க, இது உங்க வருமானத்தை நேரடியா பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அதுதான் ஒரு லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுடைய எல்லா சேல்ஸ் வேலைகளுக்கும் இதுதான் உங்க கமாண்ட் சென்டர்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு பொருளை பத்தி விசாரிக்கிற அந்த முதல் நொடியில இருந்து அவங்க உங்களுக்கு காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குற வரைக்கும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே இடத்துல ட்ராக் பண்ண உதவுற ஒரு டூல் தான் இது. எந்த ஒரு பிசினஸோட கடைசி நோக்கம் என்ன? வர்ற விசாரணைகளை எல்லாம் வருமானமா மாத்துறது தான், சரிதானே? இந்த சிஸ்டம் அந்த ஒரே ஒரு குறிக்கோளை மனசுல வச்சு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது டீலை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. சரி, அதை எப்படி நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி செட்டப் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்பவே சிம்பிள். மொத்த செட்டப்பையும் வெறும் 3 ஸ்டெப்ஸ்ல முடிச்சிடலாம். முதல்ல, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எங்க இருந்து வராங்கன்னு நாம சிஸ்டம்க்கு சொல்லணும். ரெண்டாவதா, உங்க சேல்ஸ் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு உருவாக்கணும். கடைசியா, ஒவ்வொரு டீலையும் முடிக்க உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் தகவல் வேணுமோ அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு லீட்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் எந்த மார்க்கெட்டிங் வேலை செய்யுது, எதுக்கு நாம இன்னும் அதிகமா செலவு பண்ணலான்னு ஒரு தெளிவு கிடைக்கும். அது ஃபேஸ்புக் ஆட்ஸா இருக்கலாம், கூகுளா இருக்கலாம், இல்ல உங்க நண்பரோட ரெஃபரலா கூட இருக்கலாம். சரி, வாங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை உதாரணமா எடுத்துக்கலாம். முதல்ல ஒருத்தர் இன்சூரன்ஸ் பத்தி விசாரிக்கிறார். அடுத்து ஏஜென்ட் பேசி அவர் உண்மையிலேயே வாங்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அவரை ஒரு தகுதியான லீடா மாத்துறார். அதுக்கப்புறம் தேவையான விவரங்களை கொடுக்கறார். கடைசியா அந்த டீல் வெற்றி அடையுது அல்லது தோல்வி அடையுது. இதுதான் ஒரு சிம்பிளான சேல்ஸ் பைப்லைன். இப்போ கஸ்டம் ஃபீல்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு ஒரு பாலிசி போட கஸ்டமரோட பிறந்த தேதி, வண்டி நம்பர் மாதிரி விஷயங்கள் தேவைப்படலாம். அதே மாதிரி உங்க பிசினஸ்க்கு ஒரு டீலை க்ளோஸ் பண்ண என்ன ஸ்பெஷல் தகவல் தேவையோ அதை நீங்க இங்க உருவாக்கிக்கலாம். சூப்பர், உங்க சிஸ்டம் இப்போ செட்டப் ஆயிடுச்சு. இப்போதான் அசலான மேட்டருக்கே வரோம். உங்க தினசரி வேலையில இது எப்படி உங்களுக்கு உதவ போகுதுன்னு பார்க்கலாம். சிஸ்டம்குள்ள லீட்களை கொண்டு வர உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, நீங்களே புது லீடை டைப் பண்ணி சேர்க்கலாம். ரெண்டாவது, உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸல் லிஸ்ட் இருந்தா அதை மொத்தமா அப்லோட் பண்ணிடலாம். மூணாவது, ஃபேஸ்புக் மாதிரி வெப்சைட்ல இருந்து தானாவே லீட்ஸ் உள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுடைய சேல்ஸ் கமாண்ட் சென்டர். ஒரு போர்ட்ல ஸ்டிக்கி நோட்ஸை நகர்த்துற மாதிரி உங்க லீட்ஸை ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மவுஸை வச்சு அப்படியே இழுத்து விட்டுறலாம். உங்க மொத்த சேல்ஸ் பைப்லைனும் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும். சரி, இது வரைக்கும் பார்த்தது ஒரு பக்கம். ஆனா இப்போ நாம பார்க்க போறது தான் உண்மையிலே ஒரு கேம் சேஞ்சர். இந்த ஃபீச்சர்ஸ் தான் உங்க லீட்ஸ் உங்க கையை விட்டு போகாம பார்த்துக்கிட்டு அதிக டீல்ஸ் முடிக்க உங்களுக்கு உதவ போகுது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க செட் பண்ண ஒவ்வொரு ஃபாலோ அப்புக்கும் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க வாட்ஸ்ஆப்க்கும் இமெயிலுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிமைண்டர் வந்தா எப்படி இருக்கும்? இனிமே ஐயோ ஃபாலோ பண்ண மறந்துட்டேனேன்ற பேச்சுக்கே இடமில்ல. ஒவ்வொரு லீடோட முழு ஹிஸ்டரியும் ஒரே இடத்துல இருக்கும். நீங்க அவன்கிட்ட என்ன பேசுனீங்க, என்ன மெசேஜ் அனுப்புனீங்க, அடுத்ததா என்ன பண்ணணும்னு எல்லாமே ஒரு டைம் லைன்ல தெளிவா இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கூட அந்த கஸ்டமரோட முழு கதையும் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு டீம் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் குறிப்பிட்ட லீட்ஸை நீங்க பிரிச்சு கொடுக்கலாம். யாரு எந்த லீட்ல வேலை செய்றாங்கன்னு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். இதனால வேலையும் சுலபமாகும், டேட்டாவும் பாதுகாப்பா இருக்கும். ஆனா கதை இதோட முடியல. உங்க சேல்ஸ் ப்ராசஸ இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு நாங்க தொடர்ந்து புது புது ஃபீச்சர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் இதோ. ரொம்ப சீக்கிரமே நீங்க டீப்பான சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். நீங்க பேசுற கால்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணலாம். சிஸ்டம்ல இருந்தே நேரடியா வாட்ஸ்அப் அனுப்பலாம். ஏன் கொட்டேஷன், இன்வாய்ஸ் கூட இதிலே உருவாக்கலாம். உங்க வேலையை இன்னும் சுலபமாக்குறது தான் எங்க நோக்கம். அப்போ கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, இது வெறும் ஒரு சாஃப்ட்வேரே கிடையாது. இது உங்க பிசினஸ உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்க, உங்க நேரத்தை மிச்சப்படுத்த, கடைசியா உங்க வருமானத்தை அதிகப்படுத்த ஒரு வழி. இது உங்க நேரத்தையும் பணத்தையும் உங்களுக்கே திருப்பி கொடுக்கிற ஒரு முதலீடு. இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இனிமேல்
ஒரு சேல்ஸ் லீடை கூட நீங்க தவற விடவே இல்லைனா உங்க பிசினஸ்ல உங்களால என்ன சாதிக்க முடியும்? அந்த சாத்தியங்களை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க.